Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about structure of DNA. DNA ஓட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு டிஎன்ஏவோட லொக்கேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியணும். செல்லில் நியூக்ளியஸ்குள்ளே குரோமாட்டின் ரெட்டிகுலம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் ஒரு குரூப் ஆஃப் த்ரெட்டு மாதிரி இருக்கும். இந்த த்ரெட்ஸு தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் த்ரெட்டாக பிரிஞ்சு குரோமோசோமை ஃபார்ம் பண்ணும். குரோமோசோம்குள்ளே தான் டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கு. டிஎன்ஏவோட ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டு தான் ஜீனு. ஸோ செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏக்குள்ளே தான் ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. டிஎன்ஏ இஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆஸ் இட் கண்டைன்ஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு ஹெரிடிட்டரி மெட்டீரியல். ஜெனட்டிக் கேரக்டர்ஸை பேரண்ட்டில் இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு இன்ஹெரிட் பண்ணக்கூடிய, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான், ஒரு மாலிகுல்ஸ் தான் டிஎன்ஏ. அதனால் இந்த டிஎன்ஏவை பேக்கேஜ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். இதுதான் பரம்பரை சொத்து. ஒரு குடும்பத்தோட அந்த கேரக்டரிக் ஃபியூச்சர்ஸை தாத்தா கிட்டேருந்து அப்பாவுக்கு, அப்பா கிட்டேருந்து மகனுக்கு, மகன்கிட்டேருந்து பேரனுக்கு, இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த குணாதிசயங்களை கடத்திக்கிட்டு போகிறது இந்த டிஎன்ஏ தான். ஸோ டிஎன்ஏ இஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆஸ் இட் கண்டைன்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கக்கூடிய பிளேஸ் இந்த டிஎன்ஏவில் தான். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூட் ஆஃப் எ குரோமோசோம்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா குரோமோசோம்குள்ளே இந்த டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்குது. த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மாடல் ஆஃப் டிஎன்ஏ இஸ் த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக். இவங்க ரெண்டு பேரும் தான் டிஎன்ஏ அப்படிங்கிறத ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னாங்க. இவங்க சொன்னது மற்றவங்க ரிசர்ச் பண்ணின டிஎன்ஏ மாடலுக்கும் கரெக்டாக இருந்ததுனால உலக அளவில் இந்த வாட்சன் அண்ட் கிரிக் இவங்களுடைய டிஎன்ஏ மாடல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் வாட்சன் அண்ட் கிரிக் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச இந்த டிஎன்ஏ மாடலை உலக அளவில் அதோட ஸ்ட்ரக்சர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை வாட்சன் அண்டு கிரிக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரோட ரிசர்ச்சை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வாட்சன் அண்டு கிரிக் ப்ரப்போஸ்டு த 3-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. அண்டு ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா டிஎன்ஏவை ஒரு 3-dimensional மாடலில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் 3-dimensional மாடல் அப்படின்னா லென்த் வைஸ், ஹைட் வைஸ், வித்து, இந்த மூணு சைடும் பார்க்கும்போது அந்த டிஎன்ஏவை கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சரில் நமக்கு கொடுத்தாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடு. ஸோ இவங்க இந்த 3-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏ கொடுக்கறதுக்கு என்ன மெத்தடு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடு. எக்ஸ்ரே எடுக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மெத்தடு வச்சு தான் இவங்க டிஎன்ஏவோட மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட் டிட்டர்மைன் த கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ மெட்டீரியல். எந்த ஒரு மெட்டீரியலை நம்ம எக்ஸ்ரே எடுத்தாலும் அது நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும்? ஒரு கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்ட்ரக்சராக நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்டு மேரிஸ் வில்கின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை வாட்சன் அண்டு கிரிக் இவங்க ரெண்டு பேரும் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேமு ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்டு மேரிஸ் வில்கின்ஸ். இது கிளியராக இது பார்த்துக்கோங்க. 1 மார்க்கு இந்த சயின்டிஸ்ட் நேமெல்லாம் நமக்கு கிளியராக தெரியணும். இன் அப்ரிஷியேஷன் ஆஃப் their discoveries on the molecular structure of nucleic acids, வாட்சன், கிரிக்
Wilkins were awarded Nobel Prize for the medicine in 1962. ஸோ டோட்டலாக டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணவங்க 4 சயின்டிஸ்ட். ஒன்று வந்து வாட்சன், செகண்ட் ஒன் கிரிக்கு, தேர்டு ஒன் ரோஸ்லின் ஃப்ராங்க்லின், ஃபோர்த் ஒன் மேரிஸ் வில்கின்ஸ். 4 மெம்பர்ஸ். பட் இங்கே நமக்கு எத்தனை பேர் நேம் கொடுத்துருக்காங்க? வாட்சன் ஒன்று, கிரிக் ஒன்று, வில்கின்ஸு. இதில் யாரோட நேம் லெஃப்டாக இருக்குது, யாரோட நேம் இல்லை? ஃப்ராங்க்லின் நேமு இல்லை. ஃப்ராங்க்லின் வந்து 1958 வந்து இறந்துட்டார். பட் இவருக்கும் சேர்த்து தான் இந்த அவார்டு கொடுத்தாங்க, நோபல் ப்ரைஸு. பட் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வாட்சன், கிரிக்கு அண்டு வில்கின்ஸ். இந்த 3 பேர்த்துக்கும் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால நோபல் ப்ரைஸு இந்த இயர் ஆஃப் 1962 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் நோபல் ப்ரைஸ்? நோபல் ப்ரைஸ்னால் ஏன்? த நோபல் ப்ரைஸ் வாஸ் இன்வென்டட் அண்ட் ஸ்டார்டட் பை ஆல்ஃப்ரட் நோபல். ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிறவர் மூலமாக தான் இந்த நோபல் ப்ரைஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டுக்கார். ஆக்சுவலாக நோபல் ப்ரைஸ் கொடுக்கும்போது ஒரு கோல்டு மெடல், அதோட அப்ராக்சிமேட்டாக 3.8 crores வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். டிஎன்ஏவில் என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சுருக்கக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 3 molecules only present. Now we will see one by one. DNA is a large molecule consisting of millions of nucleotides. இந்த DNA அப்படிங்கிறது ஒரு large molecules consisting of millions of nucleotides. நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு பாலிநியூக்ளியோடைடு. அதனால் இதை பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம் நாம். ஸோ வாட் இஸ் பாலிநியூக்ளியோடைடு? The polynucleotide chain shows polarity. ஸோ இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் தான் பொலாரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். The 2 polynucleotide chains are anti-parallel to each other and held together by the hydrogen bonding between the specific pairs of purines and pyrimidines. ஸோ பியூரின்க்கும் பைரிமிடின்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாண்டாக இருக்கிறது தான் இந்த செயின். வாட் இஸ் நியூக்ளியோடைட்ஸ்? DNA is the largest macromolecules which is composed of small monomeric units called nucleotides. The length of the DNA is defined as number of nucleotides present in it which it is characterized of an organism. நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நைட்ரஜன் பேஸு, சுகர் பேஸ், தென் பாஸ்பேட் மாலிகுல்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட்ஸ். இந்த பாலிநியூக்ளியோடைட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா? என்னென்ன நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது அப்படின்னா, த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சுகர் மாலிகுல்ஸ். சுகர் மாலிகுல்ஸ் அப்படின்னா இந்த டிஎன்ஏவில் என்ன சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு? டிஆக்சிரிபோ சுகர். டிஆக்சிரிபோ சுகர். இந்த ரிபோ சுகர்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ரிபோ சுகர் இருக்கு இல்லையா? இந்த ரிபோ சுகர்லேருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிறது தான் டிஆக்சிரிபோ சுகர். ஓகே. தென் செகண்ட் ஒன் இஸ் நைட்ரோஜினஸ் பேஸ். நைட்ரோஜினஸ் பேஸ் அப்படின்னாவே there are 2 types of nitrogenous base in the DNA. இந்த டிஎன்ஏவில் 2 types of nitrogenous base வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து பியூரின், another one is the pyrimidine. So first one is the purine, then second one is the pyrimidine. பியூரின் அப்படின்னாவே அடினைன் அண்டு குவானைன், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பியூரின். There are 2 carbon nitrogen ring base. இந்த பியூரின் அப்படிங்கிறதுல 2 கார்பன் நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ த பியூரின்ஸ் ஆர் 2 கார்பன் நைட்ரஜன் ரிங் பேசஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் த பைரிமிடின்ஸ். பைரிமிடின்ஸ் அப்படின்னாவே சைட்டோசைன் அண்டு தைமின்.
pyrimidines are 1 carbon nitrogen ring base. ஸோ பியூரின் அப்படிங்கிறது அடினைனும் குவானைனும் சேர்ந்தது தான் பியூரின். இதில் 2 கார்பன் நைட்ரஜன் ரிங்ஸ் பேஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பைரிமிடினில் சைட்டோசைன் அண்டு தைமின் இது ரெண்டும் சேர்ந்தது பைரிமிடின். இதில் பார்த்திங்கன்னா 1 கார்பன் நைட்ரஜன்ஸ் வந்து ரிங்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் தேர்டு ஒன் பாஸ்பேட் குரூப்பு. பாஸ்பேட் குரூப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஒன் ஆஃப் த குரூப்பு. இதில் பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்லலாம். பாஸ்பேட் குரூப்பை பாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். வாட் கலர் இஸ் டிஎன்ஏ? டிஎன்ஏவுக்கு கலர் இருக்குது. ஓகே, அதில் பார்த்திங்கன்னா அடினைன் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். குவானைன் வந்து ப்ளூ கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் சைட்டோசைன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். தைமின் வந்துட்டு ரெட் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ டிஎன்ஏ ஆல்சோ ஹாவ் எ கலர். இதுக்கு வந்து கலர் இருக்குது டிஎன்ஏவுக்கு. பிகாஸ் ஆஃப் த டிபெண்ட்ஸ் அப்பான் த நைட்ரோஜினஸ் பேஸான இந்த பியூரினுக்கும் பைரிமிடினுக்கும் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் டிஎன்ஏவோட கலர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடினைன் என்ன கலரில் இருக்குன்னு சொன்னோம்? க்ரீன் கலர். குவானைன் ப்ளூ கலர். சைட்டோசைன் ஆரஞ்ச் கலர். தைமின் ரெட் கலர். ஸோ டோட்டலாக ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆர் ப்ரெசண்ட் இன் த டிஎன்ஏ? த கெமிக்கல் கம்போஷன் பார்த்தோம் இல்லை எப்போ நம்ம, அதில் டோட்டலாக 3 இருக்குது. 3 compositions are present. One is the sugar molecules, second one is the nitrogenous base. The nitrogenous base is two types. One is the purine, another one is the pyrimidine, then third one is the phosphate group. Now see the structure. இங்கே தான் பாருங்கள், குவானைன் அண்டு சைட்டோசைன். குவானைன் அண்டு சைட்டோசைன். அடுத்தது அடினைன். இங்கே வந்து என்ன இருக்குது? தைமின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியோசைடு அண்டு நியூக்ளியோடைடு. ஃபஸ்ட்டு நம்ம நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை கிளியராக புரிஞ்சுக்கணும். நியூக்ளியோசைட்ஸ் அப்படிங்கிறது நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ்ஸு சுகர் மாலிகுல்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியோசைட்ஸ். எ சப்யூனிட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி சுகர் அண்ட் த நைட்ரஜன் பேஸ் இஸ் நோன் அஸ் நியூக்ளியோசைட்ஸு. ஸோ நியூக்ளியோசைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நைட்ரஜன் பேஸும் சுகரும் சேர்ந்தது அப்படின்னா அதுதான் நியூக்ளியோசைட்ஸு. வாட் இஸ் நியூக்ளியோடைடு? நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் சேரணும். அதாவது ஒரு நைட்ரஜன் பேஸு, தென் சுகர், தென் வந்துட்டு ஒரு பாஸ்பேட், இந்த மூணும் சேர்ந்தது அப்படின்னா அதுதான் நியூக்ளியோடைடு. இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். நியூக்ளியோசைடுனா ஒன்லி 2 திங்ஸு. ஒன்று வந்து நைட்ரஜன் பேஸ், இன்னொன்று சுகர் மாலிகுல். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடு அப்படின்னா 3 திங்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். நைட்ரஜன் பேஸ், சுகர், தென் பாஸ்பேட் மாலிகுல்ஸ். இந்த மூணும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதுதான் நியூக்ளியோடைடு. The nucleotides are formed according to the purine and pyrimidines present in them. இந்த நியூக்ளியோடைடு எதை பொறுத்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா பியூரின்ஸ் அண்டு பைரிமிடின்ஸ், இந்த ரெண்டை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இந்த நியூக்ளியோடைடு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்காக ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏவை ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவங்க வாட்சன் அண்டு கிரிக் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் மூலமாக. தென் என்னென்ன கெமிக்கல் காம்போஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். 3. ஒன் இஸ் த சுகர் மாலிகுல், செகண்ட் ஒன் இஸ் த நைட்ரோஜனஸ் பேஸ், தேர்டு ஒன் இஸ் த பாஸ்பேட் மாலிகுல்ஸ். இதில் நியூக்ளியோசைடு என்னன்னு பார்த்தோம், நியூக்ளியோடைடு என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு we will see the Watson and Crick model of DNA. DNA molecules consist of 2 polynucleotide chains. So first point, DNA molecules அப்படிங்கிறது 2 polynucleotide chains. இதில் 2 polynucleotide chains வந்து present ஆகிருக்கும். These chains are double helix structure
with two strand which run anti-parallel to one another. இந்த ரெண்டுமே ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹெலிக்கல் அப்படின்னாவே என்னது, ஒரு சுருள் வடிவத்தில் சுருண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்வேர்ட் அண்டு டவுன்வேர்ட் டைரக்ஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதாவது டிஎன்ஏவில் 2 ஸ்டாண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஒரு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 5 ப்ரைம் மேலே இருக்கும், கீழே டவுனில் 3 ப்ரைம் இருக்கும். இன்னொரு ஸ்டாண்டில் பார்த்தோம், டிஎன்ஏ ஸ்டாண்டில் பார்த்தோன்னா மேலே 3 ப்ரைம் இருக்கும், கீழே வந்து 5 ப்ரைம் இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். ஸோ தீஸ் செயின்ஸ் ஃபார்ம் எ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் ரன் வித் த ஆன்டி பேரலல் டு ஒன் அனதர். ஒரு ஸ்டாண்டோ இன்னொரு ஸ்டாண்டோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் லைக் எ லேடர் எப்படி இருக்கும், ஏணியில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த படிக்கட் கால் வச்சு ஏறுறதுக்கு படிக்கட்டு இருக்கும் இல்லையா. அந்த படிக்கட்டு இருக்க இடத்துலலாம் என்ன இருக்கும், நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும். அதாவது அடினைன், குவானைன், சைட்டோசைன் இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸு ப்ளஸ் சுகர் மாலிகுல்ஸ் இருக்கும். சைடு 2 சைடும், ஏணியோட 2 சைடும் கைப்பிடி இருக்கும் இல்லையா. நம்ம கைப்பிடிச்சு ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி 2 சைடும் என்ன பண்ணியிருப்பாங்க, கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. அந்த கைப்பிடி தான் பாஸ்பேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. அப்போது நடுவில் இருக்கக்கூடியது நைட்ரோஜன் பேஸ் சுகர், தென் 2 சைட்லேயும் வந்து கார்னரில் இருக்கக்கூடியது பாஸ்பேட் குரூப்பு. இது பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன், nitrogenous base in the center are linked sugar phosphate unit which form the backbone of the DNA. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம், படிக்கட்டு மாதிரி கால் வச்சு போகிறதுன்னு சொன்னேன் இல்லையா. இட் இஸ் ப்ரெசண்ட் இன் த சென்டர். தென் இந்த ரெண்டும் எதோட லிங்காக இருக்குது, சைடில் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட்டு. சுகரும் பாஸ்பேட்டும் இந்த சைடில் நைட்ரோஜினஸ் பேஸ்க்கு சைடில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால இதை வந்து டிஎன்ஏவோட பேக்போன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ் இன் த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் மாலிகூல் அண்டு பாஸ்பேட் மாலிகூல் யுனைட் விச் ஃபார்ம் எ பேக்போன் ஆஃப் த டிஎன்ஏ. இது வந்து டிஎன்ஏவுக்கு பேக்போனாக இருக்குது, சுகரும் பாஸ்பேட்டும். தென் தேர்ட் ஒன், பேரிங் பிட்வீன் த நைட்ரோஜினஸ் பேஸ் இஸ் வெரி ஸ்பெசிபிக் and is always between purine and pyrimidine linked by hydrogen bonds. ஸோ பியூரினும் பைரிமிடும் எப்பயுமே ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கூட தான் என்ன இருக்கும், லிங்க் பண்ணி இருக்கும். தென் இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ப்ரெசண்ட் ஆகிருக்காது, எப்பயுமே இது வந்து ஒரு பேராக தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடினைன் லிங்க்ஸ் வித் தைமின். அடினைன் எப்பயுமே எதோட ஜாயிண்டாக இருக்கும், தைமினோட ஜாயிண்டாக இருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸு. இங்கே பாருங்கள், அடினைனு தென் தைமின், நடுவில் ஈக்குவேஷன் 2 கோடு போட்டிருக்காங்க இல்லையா. இது வந்து ஹைட்ரஜன் பாண்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் த அடினைன் அண்டு தைமின். தென் செகண்ட் ஒன், சைட்டோசைன் எப்பயுமே குவானைன் கூட மட்டும்தான் லிங்க் இருக்கும். ஸோ வித் த 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸு. ஸோ சைட்டோசைன், குவானைன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. See the structure. இது ஒரு நைட்ரோஜன் பேஸ், இது ஒரு சுகர் பேஸ், இங்கே பாஸ்பேட்டு இல்லையா. இந்த மூணும் சேர்ந்தது தான் என்னது, நியூக்ளியோடைடு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. நியூக்ளியோடைடு அப்படின்னாவே ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கணும், ஒரு சுகர் இருக்கணும், ஒரு பாஸ்பேட் இருக்கணும். இந்த மூணும் சேர்ந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஒரு நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம ஏரோ மார்க் போடுறோம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு நியூக்ளியோடைடு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு நியூக்ளியோடைடு ப்ரெசண்ட் ஆகிருக்கு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இங்கே ஒரு நியூக்ளியோடைடு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி டிஎன்ஏவில் நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால தான் பாலி நியூக்ளியோடைட் செயின்னு சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏ மாலிகூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலி நியூக்ளியோடைட் செயின்ஸு. ரைட் சைடில் ஒரு பாலி நியூக்ளியோடைட் செயின், இந்த சைடில் ஒரு பாலி நியூக்ளியோடைட் செயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால தான் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலி நியூக்ளியோடைட் செயின்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம், சரியா.
ஸோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னாவே என்னது, இங்கே பாருங்கள் இந்த ஒரு ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு நைட்ரஜன் பேஸ், ஒரு சுகர், ஒரு பாஸ்பேட், இந்த மூணும் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் ஒரு நியூக்ளியோடைடு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்தடுத்து பாருங்கள் ரெட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூவாக இந்த மூணும் சேர்ந்து ஒவ்வொரு நியூக்ளியோடைடை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நிறையா நியூக்ளியோடைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதை பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் இங்கே ஏரோ மார்க் போடுறேன் பாருங்கப்பா. இங்கே சி இருக்கா, சைட்டோசைன், தென் குவானைன், இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த கோடு கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஸோ அதனால் இதை 3 ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்கிறோம். அடுத்து இங்கே பாருப்பா, அடினைன், இங்கே இது தைமின். ஸோ அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் எத்தனை இருக்குன்னு சொன்னோம், 2 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே பாருங்கள் இந்த கோடு கவுண்ட் பண்ணுங்கள், 1 and 2 தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் 2 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு this is called காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங். அதனால தான் இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்னு டிஎன்ஏவை சொல்கிறோம். வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்? அடினைன் பைண்ட்ஸ் டு தைமின் அண்ட் குவானைன் binds to the cytosine as they are complementary base pair. அடினைன் எப்பவுமே வந்து தைமின் கூட தான் பைண்ட் ஆகும். குவானைன் எப்பயுமே வந்து சைட்டோசைன் கூட மட்டும்தான் பைண்ட் ஆகும். The complementary base are form a bond with each other. This helps to hold the two anti-parallel strand of the DNA molecules together to form the helix. ஸோ இந்த மாதிரி பைண்டாக இருக்கிறதுனால தான் ஆன்டி பேரலாக இந்த டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது. திஸ் இஸ் நோன் அஸ் த காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் ரூல். தென் நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து 2 பாலிநியூக்ளியோடைட் செயின். இது ஒரு இங்கே ஒரு செயின் இருக்குது, இந்த சைடில் ஒரு செயின் இருக்குது, 2 செயின் இருக்கு இல்லையா. அதனால் இதை 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்னு சொல்கிறோம். இதில் என்ன ஸ்ட்ரக்சரில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லையா. இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, தென் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இந்த 2 இடத்துல. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து இங்கே வரைக்கும் கட் பண்ணி பார்த்தோன்னா அதோட நீளம் பார்த்திங்கன்னா 3.4 நானோமீட்டர் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3.4 நானோமீட்டர். The hydrogen bonds between the nitrogenous base make the DNA molecule stable. DNA molecules ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸு. இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எங்கே இருக்குது, பிட்வீன் த நைட்ரோஜினஸ் பேஸு. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸும் இந்த ஹைட்ரஜன் பாண்டு இதுதான் வந்து டிஎன்ஏ மாலிகுல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்கல் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங். தட் மீன்ஸ் 3.4 nanometer. There are 10 base pair in the complete turn. இந்த 34 ஆம்ஸ்ட்ராங் சொன்னோம் இல்லையா, அதில் உள்ளுக்குள்ளே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 10 பேஸ் பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு கம்ப்ளீட் டேர்னுக்குள்ளே. The nucleotides in the helix are joined together by phosphodiester bond. இந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிருக்கும் டுகெதர் பை த phosphodiester bonds. A chemical bond of the kind joining successive sugar molecules in a polynucleotides. Polynucleotides கூட ஒரு சுகர் மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த பாண்டை நம்ம பாஸ்போடயஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ஜீனோம் கண்டைன்ஸ் அப்ராக்சிமேட்லி 3 billions ஆஃப் தீஸ் பேஸ் பேர். ஹியூமனோட ஜீனோம் டுகெதராக வந்து கவுண்ட் பண்ணும்போது இந்த பேஸ் பேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 billions வந்து இருக்கும். விச் ரெடியூஸ் இன் த 23 pairs ஆஃப் குரோமோசோம் வித்தின் த நியூக்ளியஸ் ஆஃப் ஆல் அவர் செல்ஸு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.